அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல துவைத விவேகம் அப்படிங்கிற தலைப்புல மிக முக்கியமான பகுதிய பார்த்துட்டு இருக்கோம். இது வித்யாரண்யர் எழுதின இந்த நூல்ல 4வது அத்தியாயம். இதுல கடந்த வகுப்புகள் மூலமா ஒரு 35 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். அந்த 35வது ஸ்லோகத்துல தான் விரிவான விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். இருமைகள்ல எப்படியெல்லாம் மதங்கள் மாறி இருக்கின்றன, மனிதர்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதுல மனம் சார்ந்த விஷயங்களை பேசின புத்த மதத்தையும் நம்ம ஒப்பிட்டு இங்க பார்த்தோம். இப்போ ஒரு தெளிவு வந்துட்டோம். என்ன தெளிவு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க மற்ற மதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு பேசும். ஆனா இங்க அத்வைதம் மட்டும் தான் இருக்கின்ற இருப்பு ஒன்று மட்டுமே இருக்கிறது என்பதை பேசும். அப்ப இந்த அடிப்படை உண்மைய நாம இந்த பாடத்திட்டங்கள் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். வேற எந்த பாடத்திட்டங்களும் இத காட்டிக் குடுக்காது அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்புல உறுதிப்படுத்திட்டோம். இப்ப நாம இன்றைக்கு 36வது ஸ்லோகம் தொடங்கலாம். அது என்னன்னு பார்த்துடலாங்களா? வையார்த்தியமஸ்து வா பாஹ்யம் ந வாராயிது மீஸ்மஹே பிரயோஜனமா அபேக்ஷந்தே ந மானாநிதிஹி ஸ்திதிஹி. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெளிப்புற உலகம் உண்மையா பயனற்றதா அப்படிங்கிறதுல எப்படி இருந்தாலும், அதை முற்றிலுமாக நாம் மறுக்க முடியாது. ஏன்னா, பிரமாணமா நம்ம இடத்துல புலன்கள் இருக்கு. கண்கள், காதுகள் போன்ற உடல் மூலமா இருக்கின்ற புலன்கள் பல அனுபவங்களை தருகின்றது. அப்ப இந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்வ நாம அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நிலையில, இது நம்ம பாரமார்த்தத்தில் உண்மையா அப்படின்னு கவனிச்சா, பாரமார்த்தத்தில் உண்மை இல்ல. ஏன்னா பாரமார்த்தத்துல இருப்பு மாத்திரம் தான் இருக்குது. ஆனா வியாவகாரத்துல உண்மை போல இருக்கிறது. அந்த உண்மை போல இருப்பதினால இந்த புலன்கள் இங்க ஏதேனும் ஒன்றை பார்த்து அதற்கான விவகாரங்களை செய்து கொண்டிருப்பது மனதின் அடிப்படையிலே இங்க நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இந்த ஸ்லோகம் அதான் சொல்லுது. வெளிப்புற உலகம் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா புலன்கள் அடிப்படையில நமக்கு அனுபவங்களையே உண்டு பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். விஞ்ஞானவாதம் இருக்குது இல்லையா? அந்த விஞ்ஞானவாதம் உலகம் மனதில் மட்டும் தான் தோன்றுகிறது என்ற ஒரு கருத்து சொன்னாரு. அப்போ வெளிப்புற உலகம் அவசியம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா மனதுல தான் எல்லாமே இருக்கு. மனசு தான் இந்த உலகத்தை உண்டாக்குது. அப்படிப்பட்ட மனதின் வெளிப்பாடான இந்த உலகத்துக்கு வெளிப்புற உலகம் தேவையே இல்ல அப்படின்னு அவங்க சொல்ற அந்த விஞ்ஞானவாதத்தையும் நம்ம கடந்த முறை பார்த்தோம். அப்படியானால் வெளி உலகமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இங்க ஸ்லோகம் என்ன சொல்லுது இந்த ஸ்லோகம்னா, அப்படி நாம் இந்த உலகத்தை மறுப்பதற்கான முயற்சி செய்வதில்லை என்று சொல்லுது. அத்வைதிகளை பொறுத்தவரைக்கும் வெளிப்புற உலகம், பாக்கியம் அப்படின்னா வெளிப்புற உலகம். இங்க எப்படி இருக்குது? உலகமா இருக்கு, பொருட்களா இருக்கு, மனிதர்களா இருக்கு, நிகழ்வுகளா இருக்கு. எல்லாமே வெளியே இருக்கு. ஆனா வேதாந்தம் முற்றிலும் இவைகளை இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக இது பாரமார்த்திக சத்தியம் அல்ல. ஆனால் விவகாரத்திலே இருக்கின்றன என்று சொல்லுது. அதாவது பாரமார்த்திக சத்தியம், அந்த பரமார்த்த சத்தியம் அப்படின்னா, அங்க இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது என்ற நிலைப்பாடு புரியும். ஆனால் அந்த பிரம்மமே தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற ஒரு லீலையில, மனம்ங்கிற ஒரு பரிமாணத்துக்குள்ள விவகாரத்துக்குள்ள ஈடுபடும்போது, உலகமாக படைக்கப்பட்டு தோன்றுது. அப்ப அந்த உலகத் தோற்றத்துல பல நிகழ்வுகள் இருப்பது போல இருக்கிறத வச்சுக்கிட்டு, இதெல்லாம் உண்மை என்பது போல இந்த மனசு நம்பிக்குது. அது மனதுல அந்த அறிவின் ஒரு தகுதியை பெற்றுக் கொண்டு விடுகிறது என்று பார்க்கிறோம். அந்த காஸ்மிக் இன்டெலக்ட்ட இது வாங்கிக்குது. வாங்கிக்கிட்டு தானே அறிவாளி மாரி இந்த விஷய சுகங்கள்ல இந்த மனசு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க வையார்த்தியம் அப்படின்னா பயனற்றது அப்படின்னு ஒருவர் சொல்லலாம். இந்த உலகம் பயனற்றது என்று ஒருவர் சொல்லலாம். வெளிப்புற உலகம் உண்மையில் தேவையில்லை என்று அது பயனற்றது என்று சொன்னாலும்,
இந்த ஸ்லோகம் நம்முடைய அத்வைத வேதாந்தத்த பொறுத்தவரைக்கும் அப்படியே பயனற்றதாகவே கூட வைத்துக் கொண்டாலும், அதை மறுக்க முடியாது. ஏனென்றால், அது அனுபவத்தில் தோன்றுகிறது. அதற்கு ஒரு நடைமுறை பயன்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதனால இங்க சாஸ்திர பிரமாணத்த நம்ம எடுத்துக்கணும். அந்த சாஸ்திர பிரமாணத்துல என்னென்ன சொல்ல வருதுங்கிறத பார்க்கும்போது, எல்லாம் அந்த இருப்பின் அதிஷ்டானத்திலே அந்த சத்து வந்து சித்தாக பிரகாசிப்பதினால, இந்த வைபவம் எல்லாம் இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அத்வைதம் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த அடிப்படையில இந்த சித்து பிரகாசிக்கிற ஊடகம் தான் இந்த உடல், மனசு என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட உடல்ல தான் இங்க புலன்கள் படைக்கப்பட்டிருக்கு. அந்த புலன்கள்ல வந்து 5 அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் வரைக்கும் இருக்கு. ஏன்னா, இந்த புலனோட பரிணாம வளர்ச்சிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு அறிவுல தொடங்கி 5 அறிவு வரைக்கும், மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே புலன்கள் மூலமா முன்னேறி வந்திருக்கு. இப்ப மிருகங்களுக்கும் நம்மை போன்றே 5 புலன்கள் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படின்ட்டு. ஆனா, ஒரு பிரத்யேக புலன் வந்து மிருகத்தினிடம் வளரல. அதுதான் மனசு. அந்த மனம் தான் இங்க மனிதனிடத்திலே வளர்ந்திருக்கு. அந்த மனமானது எப்படி மிருகத்தை விட மனிதனிடத்திலே வளர்ந்தது? என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, மைண்ட் வளர்வதற்கான ஒரு அருமையான கருவி இந்த உடல் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசு இருக்கு. மனசு இல்லாம எந்த ஜீவராசியும் இல்ல. ஆனா அந்த மனதை வந்து ஒரு உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு ஊடகமா இந்த ஹியூமன் பாடி மனித உடல் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது ஏற்கனவே நான் அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, பரிமாண வளர்ச்சியில நம்ம ஒரு அறிவுல ஒரு புலன வச்சுக்கிட்டு தொடு உணர்வுங்கிற தாவரமா பொறந்தப்போ, நம்மள யாரோ தொடுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அப்படியே சுருங்குறோம். தொட்டாஞ்சுருங்கி செடி தான் அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஏன்னா வேற நீங்க தென்னை மரத்தையோ, ஒரு மாமரத்தையோ தொட்டு பார்த்துட்டு ஏங்க சுருங்க மாட்டேங்குதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மாமரத்துக்கும் உயிர் இருக்கு, தென்னை மரத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனா அந்த மரத்தினுடைய வளர்ச்சியில அது தடிமனா மாறிட்டதுனால, அதனுடைய மாற்றங்கள நம்மால உணர முடியாது. நம்முடைய புலனறிவுக்கு எட்டாது. அந்த மரத்தினுடைய மாற்றம். அத நீங்க கவனிக்கணும்னா, வேணா இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில வந்து ஹை ஸ்பீட் கேமராவ டெவலப் பண்ணி எடுக்குறாங்க இல்லையா? இப்பல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆன உடனே ஒரு வீடியோவ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விதைய வந்து பூமிக்குள்ள ஊனிடுவாங்க. வீடியோ கேமராவ அங்க பொருத்திடுவாங்க. முதல் நாள் அப்படி தண்ணீல கொஞ்சம் கொஞ்சமா அந்த துளிர் விட ஆரம்பிக்கும். ஒரு சின்ன காம்பு மாரி வெளிய வரும் பச்சை கலர்ல. அப்புறம் ஒரு 2, 3 நாள் கழிச்சு அப்படியே அது 2 இலை மாரி விரியும். அந்த விதையானது அப்படியே வெடிச்சுக்கும். வெடிச்சு அப்புறம் அப்படியே இலையா விரியும். அப்புறம் அந்த இலை அப்படியே 2 இலையாகும். அப்புறம் 4 இலையாகும். அப்புறம் அப்படியே மறந்து பெரிய மரமாவே மாறும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளரும் அந்த செடி. அப்ப இது வந்து எப்படி கேமரால எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு இப்போ ஹை ஸ்பீட் கேமராவுல அத வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே வேக வேகமா அது டெவலப் ஆகி அப்படியே பெரிய மரமா மாறுற மாரி காட்டுவாங்க. அப்ப அந்த வளர்ச்சி வந்து ஒரு நாள்ல நடக்கல. சில மாதங்கள் ஆகும். ஆனா நமக்கு அது கேமராவுல அவ்வளவு வேகமா நம்ம ஸ்பீடா ஓட்டி பார்த்தா, அந்த வேகத்துல அது அசைறத, வளர்றத பார்க்கலாம். அப்ப அது மாரி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மாற்றங்கள் நிகழ்றத இந்த நடைமுறை உலகத்துல இருந்தாலும், மனசு மட்டும் மாறாம இருக்கு. என்ன காரணம்னா, அந்த லெவல்ல அவ்வளவுதான் அதுக்கு சிந்தனா சக்தி. அது மிருகம் வரைக்கும் அவ்வளவுதான். ஆனா மனிதனிடத்துல ஒரு கூடுதலான நன்மை, தீமையை பகுத்தறியக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அந்த மனசு உயருது. அது மனித உடலினுடைய சிறப்பு. அப்ப எப்படி உயருது அப்படின்னா, அந்த நிலையில தான் கல்வி தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது பாடம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள மனசுக்கு குடுக்குறீங்களோ, அந்த மாரி மனசு டியூன் ஆகும். ஏன்னா நீங்க எவ்வாறு விஷயங்கள ஏற்றி வைக்கிறீங்களோ, அந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் மனசு வந்து பற்றிக்கிட்டு, அத உண்மை போல நம்பும். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஓமானம் குடுத்துருக்கிறோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாரு அந்த புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அத அப்படியே பயந்துக்குவோம். புளிய மரத்துக்கிட்டயே போமாட்டோம். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலயே அத பதிச்சுட்டாங்க. புளிய மரத்துல பேய் இருக்கு, புளிய மரத்துல பேய் இருக்குன்ட்டு. அப்ப அந்த பதிவு என்ன ஆயிடுதுன்னா, புளிய மரத்துக்கிட்ட போனா பேய் அடிச்சுருங்கிற பய உணர்வு நம்மகிட்ட வந்துருது. அந்த பயத்தின் காரணமாகவே நாம அந்த பக்கம் போமாட்டோம். இது மாரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எப்படி திணிக்கிறாங்களோ, அந்த எண்ணங்கள மனமானது உள்வாங்கி, அத நம்பிக்கையில கொண்டு வந்து வாழ்க்கையாவும் மாத்திக்குது. அப்ப எல்லாமே அந்த மனம் போல வாழ்க்கை தான் இங்க இருக்குது அப்படிங்கிறத நாம பெரியவங்களோ எண்ணம் போல வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கை என்று சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த நிலை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாரு இந்த இடத்துல. இங்க வந்து பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது மனமற்ற நிலையில அந்த இருப்பு தன்னை தான் உணர்ந்த நிலையில அது மட்டுமே இருக்கு. அங்க எந்த குழப்பத்துக்கும் இடம் இல்ல. ஆனா மனசுன்னு இருந்தா அங்க ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால விவகாரத்துக்குள்ள மூழ்கிடுது. எப்படிப்பட்ட விவகாரங்கள் அந்த மனசு உள்வாங்கியிருக்கோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைய அது வாழ்ந்து பாக்குது. அப்ப அதனால சிலருக்கு வாழ்க்கை துன்பமா இருக்கு, சிலருக்கு வாழ்க்கை இன்பமா இருக்கு.
அப்ப அது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் எழுச்சி என்று பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த உதாரணமா சொல்றாரு. அதாவது இப்போ ஒரு செயலை நம்ம செய்வதற்கு நம்ம கண் இருக்குதுன்னா, அந்த கண்ணு என்ன பண்ணுது? ஏதோ ஒரு பொருள பாக்குதுன்னு வையுங்களேன். ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த நெருப்ப பாக்குது. அங்க நெருப்பு இருக்கிறது என்று கவனிக்குது. இப்ப அந்த நெருப்பு வந்து பரமார்த்த சத்தியமா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது எரிகிறது. அத கவனி. அத பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்படிங்கிற அளவுக்கு மனசு அந்த நெருப்பினுடைய முன் அனுபவத்த வச்சுக்கிட்டு, அந்த நெருப்பை பற்றிய ஒரு அறிவ உள்வாங்கி வச்சிருக்கிறதுனால, அது தொட்டா சுட்டுடும். அது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டதுன்னு அத பற்றிய ஒரு கருத்துரைகள வச்சிருக்கும். அதனால அதுகிட்ட எச்சரிக்கையாவும் டீல் பண்ணும். ஆனா, அந்த நெருப்பை பற்றி ஒரு விஷயம் தனக்கு தெரிந்து விட்டது அப்படிங்கிறதுனால, அது சத்தியமாகி விடுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஏன்னா, அது மனதில ஏற்கனவே அந்த நெருப்பை பற்றிய ஒரு அறிவ நமக்கு ஏற்றி வச்சிருக்கிறதுனால, அது இப்படித்தாங்கிற விஷயமா நம்ம பார்க்கிறோம். 2வது அந்த நெருப்பை பற்றிய ஒரு அனுபவம் நம்மிடத்தில நிகழ்ந்து விட்டதுனால, அந்த அனுபவம் இப்படித்தான் என்பது நமக்கு தெரியுதுங்கிறத சொல்றாரு. பிரயோஜனம் அபேக்ஷந்தே அப்படிங்கிறாரு. நெருப்பு போன்ற பிரமாணங்கள் வந்து உண்மை அல்ல. அது பயன்பாட்டை மட்டுமே பார்க்க பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி, இன்னும் ஒரு உதாரணம் சொல்றாரு. நீ ஒரு கனவுல வந்து ஓடுகிறாய். அங்கே வந்து ஒரு புலி உன்னை துரத்துவது. அந்த புலி பரமார்த்தத்தில் உண்மை இல்ல. ஆனால் கனவுல அது பயம் அளிக்கிறது. அதனால் நீ ஓடுகிறாய். அதனால் அந்த கனவுக்கு ஒரு வியாவகாரிக பயன்பாடு இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். அதுபோல இந்த உலகமும் பரமார்த்தத்தை பொறுத்தவரைக்கும் மித்யா. ஆனால் விவகாரத்திலே பயன்பாட்டில் இருக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, பரமார்த்தம், விவகாரம் என்ற விஷயங்கள கவனிச்சு பார்க்கும்போது, பிரம்மம் மட்டும் தான் உண்மை. அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே இந்த உலகம் தோன்றுகிறது. 2வதான ஒரு விஷயம் இங்கு இல்லை. அப்ப இங்க செயல்பாடு நடக்கிறது என்பதெல்லாம் ஒரு இருப்பின் அதிஷ்டானத்திலே இருப்பது போல தோன்றுகிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சிம்பிளா ஒரு ஓமானம் குடுத்தோம். வெள்ளை திரை இருக்கிறது. வெள்ளை திரையின் மீது திரைப்படம் ஓடுகிறது அப்படிங்கிற ஒரு ஓமானத்த நம்ம ஏற்கனவே குடுத்துட்டோம். அப்ப இந்த ஓமானங்கள நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கதாபாத்திரத்துல எப்படியெல்லாம் சீன் பை சீன் சேஞ்ச் ஆகுதோ, அந்த மாரி அந்த சீனுக்கு சீன் அனுபவங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனதுக்கு தான் நடக்கும். இப்போ இந்த மனமானது அந்த விவகாரத்துல வந்து ஒரு சோகமான சீன் வருதுன்னா, அங்க அழுகுறதும், ஒரு சந்தோஷமான சீன் வந்து அங்க சிரிக்கிறதும், அது மனதினுடைய போக்கு தானே தவிர, அந்த திரைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. திரைப்படத்தை பார்க்கின்ற அந்த பார்வையாளராக இருக்கின்ற நமக்கு தான் அந்த ப்ராப்ளம். படத்துல வந்து கதாநாயகன் அழுதான்னா நாம அழுவோம், கதாநாயகன் சிரிச்சான்னா நாம சிரிப்போம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம அதோட போய் ஒன்றி விடுவது போல, மனமும் அது மாரி இந்த பிரபஞ்சத்துல, இந்த விவகாரத்துல ஒன்றி விடுவதனால, இது உண்மை போல நமக்கு தெரிகிறது. ஆனால் இது எல்லாம் தோற்றம் தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல நிரூபணம் பண்றார். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஏன் இப்படி முக்கியத்துவம் குடுக்குது அப்படின்னா, சிலர் இந்த வேதாந்தத்தை தவறாக புரிந்து கொண்டு, இந்த உலகமே இல்லை, எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த இடத்துல இந்த விஷயத்தை வித்யாரண்யர் பேசுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய அத்வைதிகளே தடுமாறுறாங்க. அதாவது பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற வார்த்தைய கேட்டு, இவங்க சத்தியமா ஒண்ணு இருக்குது, மற்றது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் உலகம் இருக்கிறது. அது இறுதி உண்மை அல்ல அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத, இங்க வந்து வித்யாரண்யர் அத அறிவுறுத்துறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இல்லன்னா வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல இத சொல்ல வேண்டியதில்ல. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அழகான நடுநிலையை தருகிறது. உலகத்தை உண்மை என்று பிடிக்காதே, அதே சமயம் உலகமே இல்லை என்று மறுக்காதே. மாறாக அது தோற்றம். அதனால் விவகாரத்தில் பயனளிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வச்சுட்டார். அப்ப இப்படிதான் நாம வந்து இந்த விவகாரத்துல, இந்த உலகத்த கையாள தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாரி நம்ம கையாளும்போது, மனதை கொண்டு நம்ம கையாள்வதுன்ற கலைக்கு பேரு யோகம். நான் தான் அந்த அறிவு என்று இந்த மாரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து பயனடைஞ்சா, அதுக்கு வந்து வேதாந்த சாஸ்திரம் கை குடுக்கும். இப்ப யோக மார்க்கத்துல போனா மனதை நிறுத்தி, அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு தற்காலிகமான அமைதி நிலையை கொண்டு வரலாம். ஆனா, அதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி, முயற்சிகள் தேவ. ஆனா, வேதாந்தத்துல உங்களுக்கு அது மாரி மனதை நிறுத்துவதற்கான பயிற்சி எல்லாம் வேண்டியதில்ல. மனதை மேம்படுத்துவதற்கான பயிற்சி தான் இங்க தேவ. மனதை மேம்படுத்தி விட்டா, மனம் வந்து அந்த தூய அறிவாக மாறிவிடும். ஆகவே அஞ்ஞானத்தை நீக்குவதற்கான வழி இங்கு வேதாந்த சாஸ்திரத்திலே இருக்கிறது. அப்போ அங்க வந்து நீங்க மனதை நிறுத்தினா தற்காலிகமான ஒரு அமைதி கிடைக்கும். இல்லன்னு சொல்லல.
அந்த 10 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். 15 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அது தற்காலிகமான அமைதி. அல்லது நீங்க தினசரி தியானம் பண்றீங்கன்னா, அந்த தினசரி 1 மணி நேரம் நீங்க ஒரு தற்காலிகமான அமைதிய அடையலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது முக்தி கொடுக்குமா? அப்படின்னா இல்ல. வேதாந்தம் தான் முக்தி கொடுக்கும். அதாவது முக்தின்னா விடுதலை. அதாவது நமக்கு எந்த துயரமும் இல்லாத மனதிற்கான விடுதலை வந்து வேதாந்த சாஸ்திரம் குடுக்கும். அது எப்படி வேதாந்த சாஸ்திரத்தினால மட்டும் குடுக்க முடியுது? மற்ற சாஸ்திரங்களோ, மற்ற மார்க்கங்களோ ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப மற்ற சாஸ்திரங்களோ, மற்ற விஷயங்களோ இயற்கைக்கு முரணா அதாவது துவைத வேறுபாடுகள்ல போய் சிக்கிட்டு இருக்கு. அதாவது இது வேறு, அது வேறு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பயிற்சி பண்ணுங்குது, முயற்சி பண்ணுங்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்து வாழ்க்கைய வாழச் சொல்லுது. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்க அப்படியெல்லாம் ஒரு பொருள் படைக்கப்படவே இல்ல. இங்க பிரம்மம் மாத்திரமே இருக்குப்பா. ஆகவே நீ அந்த பிரம்மத்தை உணர்ந்து விட்டா, இங்க நீ செய்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ சும்மா இரு. நீ மனமும், உடலும் அதனுடைய கருவி. அது ஏதோ செஞ்சுகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நான் செய்றேன்னு நினைக்கிறதுனால தானே உனக்கு அதுல சாதக பாதகங்கள் எதிர்பார்க்கிற. அது அகங்காரம், மமகாரமா மாறிடுது. அதையெல்லாம் விட்டுவிட்டு, நீ அந்த நிகழ்வுல பயணம் பண்ணு. அது வந்து ஒரு திரைப்படத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் குடுத்திருக்கிறதுனால, அவங்கவங்க அந்த வாழ்க்கைய வாழ்றத வேடிக்கை பாரு, சாட்சியா இரு அப்படின்னு இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிறதுனால, இது அறிவு சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால, இங்க வந்து நிரந்தர முக்தி. நிரந்தர முக்தின்னா, மனதுக்கு எப்பயுமே விடுதல. மனம் வந்து லாக் ஆகாது. எதுலயும் போய் சிக்காது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருளா பார்க்கிறோம். அடுத்தது 37. பந்தश्चेन्मानसं द्वैतं तन्निरोधेन साम्यति அப்யாசேத் யோகமேவாதோ பிரம்ம ஞானேன கிம் வட. இங்க என்ன சொல்றாருன்னா, கிம் வதான்னா இங்க என்னன்னா, பந்தம். அதாவது நமக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தின் மேல பற்று உண்டாயிடுது. அந்த பற்றுனால நமக்கு என்னன்னா சுக துக்கங்கள் வருது. அப்ப இங்க பந்தம் அப்படிங்கிறது மனதில் தோன்றும் துவைதம். அதாவது மனதில் தோன்றுகின்ற இருமை. ஏன்னா பந்தம்ங்கிறது தானே நமக்கு ஒரு சந்தோஷத்தையும், ஒரு சுகத்தையும் குடுக்குது. எப்படி அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு உறவே எடுத்துக்கலாமே. ஒரு விருப்பமான ஒரு உறவு. நமக்கு வேண்டியவங்க. அவங்கள நாம போய் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறோம். பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பந்தம், பற்று, அந்த பாசம். அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சு, ஆறத் தழுவி, முத்தம் குடுத்து, உங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் உங்கள சந்திச்சேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்படி ஒரு புலங்காங்கிதம் அடைந்து அவங்களோட நம்ப அன்பு காட்டுறோம். அது ஒரு அற்புதமான ஒரு நிலையா அன்றைக்கு இருக்கு. ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களாலேயே நமக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப நமக்கு என்ன ஆயிடுது? இவங்க வந்து நமக்கு ஒரு துன்பத்த உண்டு பண்ணிட்டாங்களேன்ட்டு அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது. முதல்ல அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்கன்னு புகழ்ற அதே மனசு, அவங்க மூலமா ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண உடனே, அவங்க மேல ஒரு வெறுப்ப காட்டுது. அப்ப இங்க பந்தம் அப்படிங்கிறது பற்று தான். ஒரு பொருளை பற்றுகிறோம். அந்த பற்றுதல்னால ஒரு சமயம் அவங்க மூலமாவே துன்பம் வருது. ஒரு சமயம் அவங்க மூலமாவே இன்பம் வருது. அப்ப இந்த 2க்கும் காரணம் துவைதம் தான். அப்ப அந்த மன துவைதத்தை நிறுத்தினால் இங்க பந்தமும் தானாக நீங்கிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இங்க பூர்வ பக்ஷி என்ன கேட்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தா யோக பயிற்சினால் மனம் அடங்கி விட்டால் நமக்கு பிரம்ம ஞானம் எதற்காக? அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புறாங்க. ஏன்னா இப்போ யோகா பண்ணி யோகாசனம், இந்த தியானம், மூச்சு பயிற்சி அப்படின்னு பல வழிகள் இருக்கு இல்லையா? அதுல ஏதேனும் ஒரு பயிற்சிய நான் பண்ணிட்டேன். மனச வந்து அமைதியாக்கிக்கிறேன். அப்ப மனம் அடங்கிட்டா போதுமே, பிரம்ம ஞானம் தேவையில்லை இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்பக்கூடிய ஒரு பூர்வ பக்ஷிகளுடைய விஷயத்தையும் இங்க எடுத்து சொல்றாரு. அப்போ இங்க இந்த ஸ்லோகம் அந்த நிலைக்கு என்ன விஷயத்த குடுக்க வருது, விவகாரத்த சொல்ல வருதுன்னா, மனம் தான் பந்தம், மனோராஜ்யம் தான் துன்பம். அந்த மனதுக்கு அமைதி வந்தால் சாந்தி என்று கூறுவதை வைத்து பார்க்கும்போது, ஒரு சாதகன் இவ்வாறு கேட்கலாம். மனதை அடக்கினால் போதுமே! அப்படியானால் ஞானம் எதற்கு? என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஆனா அதுக்கு என்ன இங்க விளக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ துவைதத்துல நம்ம வந்து பயிற்சிகள் பண்ணி மனத அப்போதைக்கு தற்காலிகமா ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போறதுனால நமக்கு பூரண விஷயம் எல்லாம் புரிஞ்சிடுமா? அப்படின்னா எப்படி புரியும்? அதாவது மனம் அப்படிங்கிறது எப்பயுமே இருமைகளுக்குள்ள இருக்கிற விஷயம். அதாவது நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், உலகம் அப்படிங்கிறது உண்மைங்கிறத பார்க்கிற ஒரு மனோபாவம். அப்புறம் எனக்கு அந்த உலகம் உண்மைங்கிறதுனால அதுல இருக்கிற பொருட்கள்ல எல்லாம் பற்றும். எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள பிடிச்சுக்கும். அப்புறம் அதே பொருட்கள்ல சிலது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெறுக்கும். அப்ப இந்த விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற எல்லா விவகாரமும் இந்த உலகத்துல மனசு பல பிரிவுகள்ல வச்சுக்கிட்டு இருக்கு. அதன் காரணமா மனதனிடத்துல ஆசை, கோபம், பயம், துன்பம் என எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட மனசு வந்து அமைதியாயிட்டா,
நம்ம இடத்துல இருக்கிற அந்த பற்று, பந்தமும் அமைதியாகுமே அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது, அதுக்கு இங்க வேதாந்த சாஸ்திரம் அருமையான விளக்கம் குடுக்குது. ஆனா யோக சாஸ்திரத்துல அந்த மனதை வந்து நீங்க சரிப்படுத்துவதற்கு மூச்சு பயிற்சி, தியானம், மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றை எல்லாம் செஞ்சீங்கன்னா, மனம் வந்து கட்டுப்பட்டுடும், அமைதியாயிடும். பிரம்ம ஞானம் தேவையில்லை அல்லவா? அப்படின்னு இந்த கேள்விய கேட்கிறதுக்கு, இந்த ஸ்லோகம் வந்து இந்த மாரி ஒரு எதிர்கேள்விய கேட்கிறதுக்கு, யோகமே போதும் என்று நினைக்கின்ற ஒருவரின் கேள்விக்கு, அடுத்த ஸ்லோகத்துல பதில் குடுக்கிறார். ஏன்னா, ஒரு விஷயத்த வந்து இந்த ஸ்லோகத்துல கேள்வியாக எழுப்புறாரு. இந்த கேள்விக்கு பதில் நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, "பந்தச்சேன் மானசம் துவைதம் தன் நிரோதேன சாம்யதி." பந்தம், துன்பம் என்றால் மனதில் உருவான துவைதம். அதை நிறுத்துவதால் அந்த துன்பம் நீங்குகிறது. அந்த துன்பம் அடங்கி விடுகிறது. ஆகவே யோகத்தை மட்டுமே பயின்றால் போதுமே, பிரம்ம ஞானத்தில் என்ன பயன் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் பிரம்ம ஞானேன கிம் வதஹா அப்படின்னு கேட்குது. பிரம்ம ஞானத்தினால் என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த ஸ்லோகம் எழுப்புகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான பதில் வந்து அடுத்த ஸ்லோகத்துல நமக்கு சொல்றாரு. அந்த அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தா தான் நமக்கு அதற்கான விளக்கமும் புரியும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகம் வந்து 38. தாத்காலிக துவைத சாந்தாவ்யாகாமீஜ நிச்சயः பிரம்ம ஞானம் வினா ந ஸ்யாதிதி வேதாந்த டிண்டிமஹ. இங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தற்காலிகமாக துவைதம் அடங்கினாலும், எதிர்காலத்தில் மீண்டும் தோன்றும் அந்த மனதின் போக்கு. ஆகவே பிரம்ம ஞானம் இல்லாமல் இங்கு மனம் அமைதி நிகழாது அப்படிங்கிற வேதாந்தத்தினுடைய உரத்த அறிவிப்பாக ஒரு முழக்கமாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் பொருள் கூறுகிறது. வேதாந்தத்தின் ஒரு உரத்த முழக்கம் அப்படிங்கிறத வேதாந்த டிண்டிமகா அப்படிங்கிற வார்த்தையை இங்க கையாளுறாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, மனசு வந்து இந்த இருமைகள் காரணமா தற்காலிகமாக தியான பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி அல்லது வேறு ஏதேனும் பயிற்சிகள் மூலமா தற்காலிகமா அடங்கலாம், அடங்கி இருக்கலாம். ஆனால் அது மீண்டும் எழுகின்ற காரணத்தை முழுமையாக அழிக்க முடியாது. ஏனென்றால், அந்த மனம் ஏற்கனவே பழைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள்ல இருக்கிறதுனால, மீண்டும் மீண்டும் அது தற்காலிகமான ஒரு அமைதியை சந்தித்தாலும், அந்த பழைய பதிவுகள் மூலமா திருப்பி விவகாரத்துக்குள்ள வந்துடும். அப்ப அப்படிப்பட்ட மனத விவகாரமே எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு காட்டிக் குடுத்துட்டோம்னா, அப்பதான் மனசு வந்து அமைதியாகும். அப்போ பிரம்ம ஞானம் இல்லாமல் அந்த மனதிற்கான அந்த போக்கு மாறாது. அந்த காரணம் அழியாது என்று வேதாந்தம் இங்க உறுதியாக சொல்கிறது என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அருமையான விஷயத்தை குடுக்குது. என்னன்னா, தாத்காலிக துவைத சாந்தி. மன அமைதி மட்டும் அந்த இடத்துல கிடைச்சா போதுமா? ஏன்னா தற்காலிகமாக அந்த இருமைகள் நீங்கி மன அமைதி அடையுது. அது எதனால? தியானம் பண்றதுனால, மூச்சு பயிற்சி பண்றதுனால, ஜெபம் பண்றதுனால, எப்படியோ ஒரு விஷயம் கோயிலுக்கு போறதுனால, ஏதாவது ஒரு விஷயத்த மனசு விரும்பி பற்றுது. அப்போ ஒரு அமைதி தன்மைய அடையுது. கொஞ்சம் தற்காலிகமா சாந்தமா இருக்குது. ஆனா தொடர்ந்து இருக்குதான்னா இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மனதனுடைய போக்கு வெளிப்பட ஆரம்பிச்சுடுது. அங்க ஆசை வந்துடுது, கோபம் வந்துடுது. அப்ப அதனுடைய அமைதித்தன்மை மறைஞ்சு போய்விடுகிறது. அதாவது எப்படி உருவானதோ, அந்த அமைதி உண்டாகினதோ, அந்த அமைதி மீண்டும் காணாமல் போய்விடுகிறது. அப்ப சாதகன் அந்த தற்காலிக அமைதியை வைத்துக்கொண்டு நான் முக்தி அடைந்து விட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் அது எப்படி முக்தியாகும்? அது எப்படி மனதிற்கான விடுதலையாகும்? 2வது அந்த அமைதி வந்து நிலைத்திருக்கிறதா? இல்லையே. மனம் மீண்டும் மீண்டும் பழைய வழிக்கல்லவா போகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, ஏன் அந்த துவைதம் மீண்டும் வருகிறது அப்படின்னா, மனம் அமைதியானாலும் அதன் உள்ளே இருக்கின்ற அஞ்ஞானம், வாசனைகள் வந்து போகாது. ஏன் அப்படின்னா, மனதினுடைய பதிவுகள் எல்லாம் வந்து நம்ம ஞானத்தினால தான் அழிக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது மனம் வந்து வாசனைகள உள்ள அடக்கி விவகாரத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது கையாளக்கூடிய கருவி தான் இந்த உடம்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்ததுன்னா, மனசு விருப்பப்படுறதுனால தான் லட்ட சாப்பிடணும் ஒரு எண்ணத்த உண்டு பண்ணி, உடனே அந்த உடலை பயன்படுத்தி லட்ட சாப்பிடும். அப்ப இது மாரி நம்முடைய மனதில் இருக்கிற வாசனைகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாசனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். விதவிதமான எண்ணங்கள வெளிப்படுத்தி விவகாரத்த பண்ணிட்டே இருக்கும். அந்த விவகாரத்த உண்மை போல மனது பற்றும். அப்புறம் அதுல சுக தூக்கத்த அடையும். இப்படி சுக தூக்கம் அடைவதற்கும் இந்த உடம்பையே கருவியாக பயன்படுத்தும். அப்ப இந்த நிலையில இந்த நிலைப்பாடை எல்லாம் மனம் பேஸ் பண்ணி ஒரு மாரி விரக்தி ஆயி, சரி நான் இனிமேல் அமைதியா இருக்கலாம்ன்னு இருக்கேன். நான் தியான கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியான கிளாஸ்ல போய் சேர்ந்துக்கும்.
சேர்ந்துகிட்டு தற்காலிகமா தியானம் பண்ணி கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லும். ஆனா தற்காலிகமா அமைதியா இருக்கிறது எவ்வளவு நேரம், எவ்வளவு நாள் அப்படின்னா, பிரச்சனை வராத வரைக்கும். ஃபேமிலில பிரச்சனை வராத வரைக்கும், பினான்சியல் பிரச்சனை வராத வரைக்கும், உறவுகள்ல பிரச்சனை வராத வரைக்கும் அப்படியே அந்த அமைதி நீடிக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்கும் மனசு. அப்படியே சாந்தமா இருக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிறேன், நான் அத்வைத வேதாந்தத்த படிச்சுட்டேன், நான் ஞானமும் கிடைச்சிடுச்சு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும். ஆனா ஒரு ப்ராப்ளம்னு வந்தா அடுத்த செகண்ட் பூதாகரமா அது வெளிக்கிளம்பி தன்னுடைய சுபாவத்த வெளிப்படுத்தி காட்டும். அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த பழைய வாசனை வந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறாரு. ஆகாமி ஜனீஹி மீண்டும் பிறக்கின்ற விதை இருக்கிறது. ஆகாமி ஜனின்னா மீண்டும் அந்த எண்ணம் ஏன் எழுகிறது என்றால், பழைய சம்ஸ்காரம், வாசனைகள் இருப்பதினால எழுகிறது. அப்புறம் அதன் மூலமா அகங்காரம் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்கு என்ன ஓமானம் குடுக்குறாங்க ரிஷிகள் அப்படின்னா, இப்ப யோகம்ங்கிற நிலையில நீங்க மூச்சு பயிற்சியோ அல்லது தியானமோ பண்ணுனா, ஒரு மரத்தினுடைய கிளைகளை வெட்டுவதற்கு தான் சமம். மரம் வந்து நல்லா வளர்ந்துருச்சுன்னா, அதிகப்படியான கிளைகள் படர்ந்திருக்கு. ஒரு பாதி கிளை வெட்டி விடலாம். அந்த மரத்த வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அடர்த்திய குறைக்கலாம். வெயில் படுற மாரி பண்ணலாம். மரம் இன்னும் நல்லா வளர வைக்கலாம். இது மாரி கிளைகளை வெட்டலாம். அந்த நிலைப்பாடுக்கு தான் யோகம் பண்றது. யோகத்துல நீங்க மூச்சு பயிற்சி பண்றதுனாலயோ, நீங்க தியானம் பண்றதுனாலயோ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, தற்காலிகமான மன அமைதியினால உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த கிடைச்ச மாரி காட்டிக்கும். ஆனால் அது என்ன கொஞ்ச நேரம் தான். அப்புறம் மீண்டும் அந்த கிளை வளர்ந்துரும் இல்லையா? மரத்துல எப்படி இப்ப நீங்க வெட்டி விட்டாலும், 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த கிளை நல்லா வளர்ந்து பெருசாயிடும். அப்போ அந்த மரத்தையே நீங்க வளரக்கூடாது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? விதைய அழிக்கணும் இல்லையா? அப்ப வேர் வந்து மண்ணுக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால மீண்டும், மீண்டும் மரமானது வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பிரம்ம ஞானம் வந்து அந்த வேரையே எரித்து விடுகிறது அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு ஓமானமா குடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஓமானம்னா, இப்ப நீங்க வெளிய கிளைய வெட்டி விட்டாலும் மரம் சாகாது. திருப்பி, திருப்பி மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அது மாரி நீங்க எண்ணங்கள தற்காலிகமா தியானம் பண்றதுனாலயோ, மூச்சு பயிற்சி பண்றதுனாலயோ நிறுத்தினாலும், உங்களுக்கு முழுமையா மனம் சாகாது. ஏன்னா, மனசானது மீண்டும், மீண்டும் விவகாரத்துக்குள்ள இருக்கும். அப்ப மனசே வந்து இல்லாம மனமற்ற நிலைங்கிறது எப்ப உருவாகும்னா, மனதிற்கான புரிதல் வந்துவிட்டா போதும். அப்ப வேர நம்ம எப்படி அழிச்சிட்டோம்னா மரம் வளராதோ, வெளிப்புறத்துல இருக்கிற வேருனால அந்த மரம் பாதிக்கப்படுகிறதோ, அதுபோல மனதுக்கான வேருங்கிறது நம்முடைய ஞானம் தான். அஞ்ஞானத்த வளர்வதற்கு காரணம். அதாவது எண்ணங்கள் வளர்வதற்கு காரணம், மனம் பெரிதாவதற்கு காரணம். அப்ப அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்கான ஒரே வழி, ஞானம் தான் வழி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஞானம்? ஞானம்னா எத்தனையோ ஞானம் இருக்கு. ஒரு பிசிக்ஸ் படிக்கிறதும் ஞானம் தான். ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எத எடுத்து படிச்சாலும் அது ஒரு ஞானம் தான். அது ஒரு அறிவு தான். ஞானம்னா ஒரு அறிவு. ஆனா அந்த ஞானமா இங்க நமக்கு இந்த பிறவியை கடக்க முடியும் அல்லது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும்னா இல்ல. பிரம்ம ஞானம் தான் குடுக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்ப நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அந்த அறிவு, நான் அந்த சாட்சி, நான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமா உங்களுக்கு கிடைச்சிட்டா, உங்களுடைய பழைய தவறான அடையாளம் எல்லாம் தானாகவே அழிந்து விடுகிறது இல்லையா? அதனால துவைதம் அந்த இருமைகளுடைய விதை வந்து அழிந்து விடுகிறது என்று சொல்றார். அதாவது இங்க பாயிண்ட் என்னன்னா, மனதில் நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற விதைகள் தானே என்ன இது? நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இப்படிப்பட்டவன், இன்னார், அது இதுன்ட்டு நம்ம ஏகப்பட்ட விசை சுகங்கள மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து நம்ம எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணி நீக்கிர்றோம். நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மனசு கிடையாதுன்ட்டு. அப்ப இதெல்லாம் மனதுக்கே ஒரு புரிதல் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கேட்க கேட்க மனசுக்கு ஆமா உண்மைதானே. இந்த உடம்பு வந்து போகுது. மனசு இப்படித்தானே எண்ணங்களால் எழுந்து எழுச்சி தானே மனசு. அப்புறம் இந்த புத்தி வந்து ஏதோ அப்போதைக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாரி பில்டப் பண்ணிக்குது. அப்படி இப்படி நம்ம நெறைய விஷயங்களுக்கான ஒரு புரிதல் வந்த பிறகு, தானாகவே நாம என்ன பண்றோம்? உண்மை நிலைய உணர்றோம். ஆமா இதெல்லாம் கிடையாது. நான் அந்த அறிவு தான். நான் அந்த ஆத்மா தான் அப்படின்னு நம்ம உணர்ந்து விட்டா, அந்த தெளிவு வந்து விட்டால், நான் யாரு? நான் அந்த அறிவு, நான் அந்த பிரம்மம், நான் அந்த சாட்சின்னு புரிஞ்சிரும். அப்ப இதுதான் மைண்டுக்கான அப்டேஷன். இந்த நிலையில மைண்ட் டிரான்சென்ட் ஆயிடும். அதனால அது மேம்பட்டு அந்த அறிவா, அந்த இருப்பா தன்னை மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய இயல்பை உணரும். தன்னுடைய சுபாவத்துல இருக்கும். இல்லாவிட்டால் அது மனம் போன போக்குல கண்டபடி போகும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். ஆகவே யோகம் அப்படிங்கிற விஷயத்தோட ஏன் இங்க கம்பேர் பண்ணி பேசுறார் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நெறைய மதங்களோட கம்பேர் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வித்யாரண்யர பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவாரு. ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுதுங்கிறாரு. அது மாரி யோகம், சாங்கியம், வைசேசிகம், நியாயம் அப்படின்னு பல மதங்கள் தோன்றின. அதுல யோகமும் ஒரு பாதை தான். யோகம் என்பது ஒரு மதம் சார்ந்த பாதை தான். ஏன்னா யோகம்னா நமக்கு அட்டாங்க யோகத்துல 8 வழிமுறைகள பதஞ்சலி முனிவர் சொல்லிக் குடுக்கிறார்.
அப்ப பதஞ்சலி சொல்லிக் குடுக்குற யோகா மார்க்கத்துல போய் நான் அப்படியே சாதிச்சு காட்டுறேன்னா, சாதிக்கலாம். உடல் ரீதியா சாதிக்கலாம். மன ரீதியா சில மாற்றங்களை செய்யலாம். ஆனா, பிறவிய கடக்க முடியாது. அதுக்கு ஞானம் வராம சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது இந்த வேதாந்த சாஸ்திரம் இங்க நிலைநாட்டுது. ஏன்னா வேதாந்த சாஸ்திரம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, யோகாச்சனம் பண்ணுவதனால உங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்றதுனால, தியானம் பண்றதுனால, அந்த அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படை விஷயங்கள நீங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு போறதுனால, உடலும், உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா, அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அழிவ சந்திக்கிற விஷயம் தானே. ஏன்னா, அது ஆப்ஜெக்ட் தானே. ஆனா, நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்க வெளி விஷயங்கள பிடிக்கிறதுனால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது தன்னுள்ள உணர வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால, அது ஞானத்தினால தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறனால, இந்த இடத்துல வேதாந்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஞானம் மட்டும் தான் அந்த அஞ்ஞானத்தை அழித்து, எரித்து விடுவதனால, அந்த பாதையில பயணிக்கின்ற வேதாந்த பாதையில வருகின்ற உண்மை சாதகன் தான் மீண்டும் அந்த பிறவிக்கு உட்படுவதில்லை. அவன் தான் உண்மையான மோட்சத்தை அடைகிறான், முக்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்ல வருது. அப்ப இதுக்கு ஏற்கனவே ஓமானங்கள்லாம் நெறைய குடுக்குது. அதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஓமானமும் பார்த்திருக்கோம். ஒரு குளத்துல வந்து பாசி இருக்கிறது. நீ அதை கையால் அப்புறப்படுத்துகிறாய். அப்படி கையால் அப்புறப்படுத்தும்போது அந்த நீர் தெரியும். அந்த பாசி எல்லாம் அகன்று நீர் தெரியும். அப்ப நீர் தெளிவாக இருக்கும். ஆனா அந்த நிலை எவ்வளவு நேரம்? தற்காலிகமா நீங்க பாசிய நகர்த்தி விட்டு பார்த்தா கண்ணாடி போல தெளிந்த நீர் தெரியலாம். ஆனா சிறிது நேரத்திலேயே மீண்டும் அந்த பாசிகளானது மீண்டும் ஒன்று கூடி அந்த நீரை மறைத்து விடும். அப்போ இதுக்கு என்னங்க தீர்வு? எனக்கு தண்ணியே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் பாசம் வந்து வந்து மறைச்சுக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பாசிக்கு காரணமான வேரையே நீங்க அழிச்சா தான், அந்த இடத்துல பாசி திருப்பி உற்பத்தி ஆகாது. இல்லன்னா அந்த பாசி வந்து மேல உற்பத்தி ஆகி, ஆகி உங்களுக்கு நீர மறைச்சுக்கும். நெறைய விவசாய கிணறுகள்ல பார்க்கலாம். தெப்பக்குளத்துல பார்க்கலாம். நீங்க அந்த மாரிலாம் போனீங்கன்னா, அப்படியே பச்சை பசேல்னு மேல வந்து ஏதோ படர்ந்திருக்கும். ஆனா, இப்ப தண்ணி குடிக்க போறோம் அல்லது தண்ணி எடுக்க போறோம் அப்படின்னா, கிராமத்துல போயி அந்த தண்ணியின் மேல இருக்கிற பாசிய நகர்த்தி விட்டாங்கன்னா, தண்ணி தெரியும். அப்ப அந்த தண்ணிய மொண்டுகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தா, மீண்டும் அந்த பாசி எல்லாம் அங்க சேர்ந்து கிடக்கும். தண்ணி தெரியாது. அப்ப இது மாதிரி ஏன் பண்ணுதுன்னா, தண்ணியே பாசி மறைப்பது போல, இங்கு அஞ்ஞானமானது என்ன பண்ணுதுன்னா, ஆத்மாவை மறைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப உங்ககிட்ட அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. அது திருப்பி திருப்பி வேற வேற ரூபத்துல வந்து உங்கள உண்மை தன்மைய மறைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்னதான் பண்றதுங்க? என்னுடைய அஞ்ஞானத்த நீக்குறதுக்கு என்னதான் வழி அப்டின்னா, குளத்துல இருக்கிற பாசியினுடைய வேர எப்படி நீங்க அழிச்சிட்டா, மீண்டும் பாசி உற்பத்தி ஆகாம, அந்த பாசிக்கு காரணமான வேர் இல்லாததுனால தண்ணீர் மட்டும் தெளிந்து கண்ணாடி போல வெளிய காணப்படுதோ, அதுபோல மனதின் ஆசைகளுக்கும், இந்த சம்ஸ்கார பதிவுகளுக்கும் காரணமான விஷயத்த நம்ம அழிக்கணும்னா, அது ஆத்ம ஞானத்தினால தான் முடியும். வேர் எப்படி அழிக்க முடியும்னா, அது இந்த வேதாந்த சாஸ்திரத்தினால தான் முடியும் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப அதுக்கு உதாரணம் என்னன்னா, யோகம் வந்து மேலே தெரியும் அந்த பாசியினுடைய கலக்கத்தை தற்காலிகமாக நீக்குவது போல, இங்கு மனதை தற்காலிகமாக தூய்மைப்படுத்துவதற்கு வேணால் யோகம் பயன்படலாம். ஆனா உண்மையிலே ஞானம் தான் அதற்கான வேரை அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதனால எதுக்கு இதெல்லாம் இங்க சொல்றாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நெறைய பாதைகள் இருக்கு. பௌத்த மதம் இருக்கு, வைசேசிகம் இருக்கு, நியாயம் இருக்கு. அப்படின்னு நெறைய மதங்கள்ல ஒவ்வொன்னும் படிச்சீங்கன்னா, ஒவ்வொன்னும் அற்புதமா இருக்கு. அப்ப யோக சூத்திரமும் அதையே சொல்லும். யோகம் படிச்சீங்கனாலும் அற்புதமா இருக்கும். யோகத்துல ஏம நியமத்த கடைபிடிச்சு வரணும். அப்புறம் சமாதி வரைக்கும் வரலாம். தியானம் இருக்கு, சமாதி இருக்குன்னு சொல்லும்போது, அப்ப இந்த நிலை கூட எனக்கு பிடிச்சிருக்குங்களே! அப்ப நான் யோகாசனம், மூச்சு பயிற்சி, அப்புறம் தாரணா இதெல்லாம் நான் பண்ணட்டுமான்னா பண்ணலாம். பட் என்ன பண்ணாலும் அஞ்ஞானம் போகாது அதுல. அஞ்ஞானம் எப்படி போகும்? அதனால நீங்க என்ன அடையலாம்? மன தூய்மை அடையலாம். ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். உடல் ஆரோக்கியமாகலாம். உள்ளம் தெளிவாகலாம். ஆனா, மனம் வந்து அறிவா மாறுமா? நீங்க தலைகீழா நிக்கிறதுனால நீங்க உங்கள யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? மூச்சு பயிற்சி பண்றதுனால நீங்க உங்கள யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அல்லது தியானம் பண்ணுவதனால நீங்க உங்கள யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னா, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரிஞ்சுக்க முடியலன்னா, அங்க ஞானமே வராதே! அங்க எப்படி ஞானம் வரும்? உங்கள பத்தி காட்டிக் குடுக்குறதற்கான விஷயமே அங்க இல்லையே! அங்க எல்லாமே நீங்க பயிற்சிகளா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் உங்களுக்கு ஞானத்த குடுக்குது. நீங்க யாருன்னு காட்டிக் குடுக்குது. உங்களுடைய அஞ்ஞானத்த நீக்குது. அப்போ உங்க அஞ்ஞானம் நீங்குனா உண்மை ஞானம் என்ன? நீங்களே அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்பதை உங்களுக்கு அனுபவமா பார்க்க முடியும், உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கு சுட்டிக்காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்துல என்று நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நெறைய ஓமானங்கள், பாம்பு, கயிறு அது இதுன்னு நெறைய சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம அதை மீண்டும் தொடர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்த இங்க அருமையா சொல்றாரு. என்னன்னா, முக்தியை தருவது ஞானம் மட்டும் தான் சொல்றாரு.
வேதாந்த டிண்டிமகாங்கிறாரு. வேதாந்த டிண்டிமகம்னா, டிண்டிமம்னா முரசு. அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு போர் அறிவிக்கிறோம் அல்லது ஒரு செய்தி சொல்லணும்னா, அரண்மனையில மேல நின்னுட்டு, காம்பவுண்ட் வால்ல ஒரு இவரு நின்னுட்டு பெருசா அடிப்பாரு. டம், 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 டம்ன்னு அடிப்பாங்க. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து என்னங்க, என்னவோ தகவல் சொல்றாங்க அரசர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாங்க. அப்ப உடனே அந்த இன்னாருக்கு நான் இதை அறிவிக்கிறேன். இந்த மாரி அரசர் வந்து இத்தனாவது நாள் இப்படி ஒரு விழா வச்சிருக்காரு. எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் குடுப்பாங்க. அப்ப அந்த தகவல் குடுக்கறதுக்கு முரசு வந்து ஒலிச்சால் தான் தகவல் தெரியும் மக்களுக்கு. அந்த டெக்னாலஜி அந்த காலத்துல. இப்பதான் நெறைய நமக்கு செல்போன் வந்துருச்சு, WhatsApp வந்துருச்சு. என்ன தகவல் எப்படி வேணா குடுத்துக்கிறோம். ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு அரசவை முரசு ஒலிச்சு தான் தகவல் குடுக்க முடியும். இது வந்து அரசாங்கத்தினுடைய செய்தி. அப்புறம் நம்முடைய இந்த காலத்துல நவீன அரசாங்கம் கூட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது, ஒருத்தரு வீட்டுக்கு முன்னாடி அந்த இத தட்டிக்கிட்டே போவாரு. பறை அடிக்கிற மாரி ஒருத்தன் வந்து பட பட படன்னு அடிச்சுக்கிட்டே போவான். ஏதோ என்னவோ சொல்ல வரானோனே, இந்த மாரி பஞ்சாயத்துல இருந்து நாங்க அறிவிப்பு தர்றோம். இது மாரி நீங்க இன்றைக்கு தண்ணி வராது. அல்லது ஏதோ ஒரு தகவல் சொல்லுவான். அந்த காலத்துலலாம் அப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு குடுப்பாங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது அப்படிதான். அதாவது ஒரு அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வரணும் அப்படின்னா, பேப்பர்ல நியூஸ் பார்க்கணும். இல்லன்னா அந்த வீதியில, அந்த கிராமத்துல பறையில அடிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த தகவல குடுப்பாங்க. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ரேடியோல சொல்லுது, டிவில சொல்லுது. இன்னைக்கு டெக்னாலஜி மாறி போச்சு. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. இந்த மாரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லாததுனால இந்த விஷயம். அத இங்க சொல்றாரு. ஏன்னா டிண்டி மகான்னா அந்த முரசு ஒலி போல உரக்க சொல்லுது. வேதாந்தம். வேதாந்தம் என்னத்த உரக்க சொல்லுது? அந்த ஞானம் தான் உனக்கு முக்தியை தரும் என்று உரக்க சொல்லுகிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அருமையான விளக்கம். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, மனம் அடங்குவது நல்லதுதான். ஆனா அது தற்காலிகமாக அடங்கும். ஆனா பந்தத்தின் விதையை நிரந்தரமாக அழிக்க வேண்டுமானால், பிரம்ம ஞானம் மட்டும் தான் சாத்தியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகா சொல்றார். அதனால யோகம் செய், மனதை அமைதிப்படுத்து, அதே சமயம் ஞானத்தில் நிலை பெற வேண்டும். அது மட்டும் தான் நிரந்தர சாந்தி அப்படின்னு இங்க அருமையா சொல்றார். இதற்கு உபனிஷத்து ஆதாரம் எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முண்டகா உபனிஷத்த நம்ம படிக்கும்போது ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனா ஸ்துதேன யமே வைச ருணுதே தேன லப்யஸ்தஸ்கைஸ ஆத்மா விவ்ருணுதே தனுஸ்வம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா. அருமையான ஸ்லோகா. நம்ம வந்து முண்டகா உபனிஷத்து கிளாஸ் நீங்க வந்திருந்தீங்கன்னா, அது கேட்டுருக்கலாம். அப்ப அந்த இடத்துல இந்த விஷயத்த என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இங்க எல்லாம் வந்து உலகம் நமக்கு தெரிகிறது. ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட உலகம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. மித்யை என்று நமக்கு தெரிந்தாலும், நாம வந்து பிரம்ம ஞானத்தை அடையாம இதுக்கான சரியான புரிதல் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா, ஒரு அரைகுறையா ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாரி மனசு ஏமாத்திக்கிட்டு இருக்கும். அப்ப இங்க உலகம் இன்னும் இருக்கிறது. உடல் தான் இந்த விசை சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது, இந்த நடைமுறை விஷயத்தை கடந்து எப்படி மனிதன் வந்து தன் உண்மை நிலையை உணர முடியும்? இத மித்யான்னு எப்படி அறிய முடியும்னா, அதுக்கு பிரம்ம ஞானம் அவசியம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் தெளிவுபடுத்தும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இங்க வந்து இந்த உடல், உலகம், மக்கள், அனுபவங்கள் இவைகள் எல்லாம் தோன்றுது. ஆனா, எதன் காரணமாக தோன்றுது அப்படின்னா, மனம் வந்து இந்த மாரி ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற பதிவுகள் மூலமா இப்படி உருவாக்கி பாக்குது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதனால நீங்க வந்து வெளி விஷயங்களையே பிடிச்சுக்கிட்டு, அத உண்மை போல நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு பிரம்ம ஞானம் உண்டாகாது. ஆனா இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்கள படிக்கும்போது, அந்த மனதுக்கான புரிதல் வந்துவிட்டா, எல்லா தெளிவும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்றதா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்த விஷயத்துல இன்னும் சில விரிவான விஷயங்கள பேசுவார். அது வந்து 40வது ஸ்லோகம். அது என்ன சொல்லுதுன்னா, "பிரளயே தன்னிவ்ருதௌ து குரு சாஸ்திராத்ய பாவதः விரோதித் வைதா பாவே அபின சக்கியம் போத்து மத்வயம்." அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, போத்தும் அத்வயம் அப்படிங்கிற வார்த்தைய இந்த இடத்துல கொண்டு வந்து போடுறாரு. அதாவது அந்த அத்வைதத்தை பற்றி அறிந்து கொள்ள அப்படிங்கிற விஷயத்துல இங்க சொல்ல வராரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரளயே அப்படின்னா, பிரளயே தன் நிவிருத்த து அதாவது பிரளயத்திலே இந்த உலகம் மறைந்து விடுகிறது. அப்ப இருமைகள் நீங்கி விடுகிறது. பிரளயம்னா எல்லாம் ஒடுங்கும்போது. அப்போ அந்த நேரத்திலே
ஆதி அபாவதக குரு, சாஸ்திரம் போன்றவைகள் இல்லாததுனால, விரோதி துவைத அபாவே அபி எதிராக இருக்கின்ற துவைதம் இல்லாவிட்டாலும் சக்கியம் அங்கு ஞானத்தை அடைய முடியாது. போத்தும் அத்வயம் அத்வைதத்தை அறிய வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பிரளயம் வந்து ஏற்படுகின்ற பொழுது, அதாவது எல்லாம் ஒடுங்குகின்ற பொழுது, அங்க உலகத்துல இருமைகள் கிடையாது. எல்லாம் ஒடுங்கிடுது. துவைதம் இல்லாமல் போகிறது. அந்த நேரத்துல அங்க குருவும் கிடையாது, சாஸ்திரமும் கிடையாது, உபதேசம் இல்ல. அப்ப அங்க துவைதமும் இல்லதான். ஆனாலும் நான் மட்டும் தான் இருக்கிறேன்ங்கிற அத்வைதத்தை அங்க அறிய முடியுமான்னா, அங்க அத்வைதத்தையும் அறிய முடியாது. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க சொல்றாரு. அப்ப நாம இந்த இடத்துல பிரளயம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கேட்கிறோம் இல்லையா? உடனே நம்ம மைண்ட் பிரளயம்னா ஏதோ அழிவு அப்படிங்கிற மாரி நீங்க கற்பனைக்கு வேண்டாம். பிரளயம் அப்படின்னா ஒடுக்கம் என்று தான் பார்க்கணும். லயம்னா ஒடுங்குதல். பிரளயம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒடுங்குவது என்று அர்த்தம். அப்ப அப்படி என்ன போய் ஒடுங்குதுங்க? மீண்டும் மீண்டும் எப்போ ஒடுங்குது அப்படின்னா, மனசு தான் ஒடுங்கும் மீண்டும் மீண்டும். எங்க ஒடுங்குது? எப்ப ஒடுங்குது? அப்படின்னா, அதுக்கு அருமையான விளக்கம் வந்து ஆழ்ந்த உறக்கம் தான். இப்ப நம்ம வந்து லயம் ஆகுது, ஒடுக்கம் ஆகுது அப்படின்னா, மனசு வந்து தியானத்துல கூட ஒடுங்கும். தற்காலிகமா ஒடுங்கும். அப்புறம் நம்மளுக்கு விவகாரத்துக்குள்ள வந்துட்டா எல்லா வேலையும் செய்யும். அது மாரி இரவு உறக்கத்திலயும் கூட மனசு ஒடுங்குது. அப்பவும் மனசு அமைதியானது தான் இருக்கு. நீங்க தியானம் பண்ணும்போதும் மனசு ஒடுங்குது. ஒரு அமைதிய நீங்க அடையறீங்க. அதே மாரி தூங்கும்போதும் மனசு ஒடுங்குது. அங்க ஒரு அமைதிய நீங்க அடையறீங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது இருமைகள் இருக்கா? தூங்கும்போது பிரளயம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்படி பார்க்கணும். பிரளயம்னா ஏதோ அழிவுங்கிற மாரி கற்பனைக்கு போகாம, இப்படி ஆழ்ந்த உறக்கம்ங்கிற நிலையில பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அங்க குருவும் கிடையாது, சாஸ்திரமும் கிடையாது, உபதேசமும் கிடையாது. தூக்கத்துல ஏதாவது இருக்கா? யாராவது வந்து உங்ககிட்ட பேசுனாங்களா? ஏதாவது விவகாரம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த இடத்துல இருமைகள் கூட கிடையாதே. நீங்க தூங்கும்போது நான் வேறு, என்னுடைய மனைவி வேறு, அல்லது நான் வேறு, என்னுடைய கணவன் வேறு, நான் வேறு, இந்த உலகம் வேறு, நான் வேறு, கடவுள் வேறு அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் ஏதாவது அந்த தூக்கத்துல இருக்கா? அந்த தூக்கத்துல நீங்க ஆணா, பெண்ணான்னு தெரியாது, இந்தியனா, இஸ்லாமியனான்னு தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப அங்க இருமைகள் இல்ல. தூக்கத்துல இருமைகள் இல்ல. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன இந்த இடத்துக்கு பதில் சொல்ல வருது அப்படின்னா, இந்த உலகம் இருந்தாலும் அது அத்வைதத்தில் தான் நம்ம எல்லா ஞானமும் அடைய முடியும். அதாவது இருமைகளற்ற நிலையில் தான் ஞானம் கிடைக்கும். அப்போ நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல அங்க துவைதம் இல்ல. அத்வைதம் தானே. அங்க ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்ப நான் ஏன் என்னை அறிய முடியவில்லை? அப்போ அந்த இடத்துக்கு வந்து அமைதி ஆயிடுதே, மனசு வந்து ஒடுங்கிடுதே, அங்க மனமற்ற நிலை உண்டாயிடுதே. அப்ப எனக்கு அந்த இடம் வந்து பிரம்ம நிலை தானே, பிரம்ம சாட்சாத்காரம் தானே அந்த ஆழ்ந்த உறக்கம். ஏன்னா இப்ப நீங்க சொல்ல வர்ற கான்செப்ட் எல்லாம் என்னன்னா, அதாவது கேள்வி கேட்கறான். ஒரு பூர்வ பட்சி கேள்வி கேட்கறான். நீங்க சொல்ல வர்ற கான்செப்ட் என்னன்னா, மனமற்ற நிலையில அந்த அறிவு பிரகாசிக்கும், ஞானம் கைகூடும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல கூட மனமற்ற நிலை உண்டாயிடுது. அங்க இருமைகள் கிடையாது. நான் ஆணா, பெண்ணான்னு தெரிவதில்ல. நான் இந்தியனா, இஸ்லாமியனான்னு தெரியறதில்ல. எதுவுமே தெரியாம தானே நான் இருக்கிறேன். அங்க இருமைகளே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்க விளக்கம் குடுக்குறாரு. உண்மைதான் அங்க இருமைகள் இல்ல. ஆனாலும் ஏன் அத்வைதத்தை அறிய முடியவில்லை என்றால், அங்க உலகமே இல்லாம போலாம். அது ஆழ்ந்த உறக்கமா இருக்கலாம், சமாதியா இருக்கலாம். என்ன வேணா உங்களுக்கு அந்த இடத்துல தியானமா இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலையில அத்வைதம் தானாக தெரிந்து விட வேண்டாமா? ஏன் தெரியவில்லை? காரணம் என்ன? அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா, உலகம் இல்லாதது ஒரு நிலை அல்ல. உலகம் என்பது மித்யா என்று தெளிவாக அறிகின்ற ஞானம் வர வேண்டும். அதாவது இங்க வேதாந்த சாஸ்திரத்தினுடைய குருமார்கள் வந்து மகரிஷிகள், ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்துல குரு இல்ல, சாஸ்திரம் இல்ல. அப்ப உங்களுக்கு ஞானம் இல்ல. அப்ப நீங்க வந்து தூங்கும்போது மனச விட்டாலும் உலகம் இல்ல, உறவுகள் இல்ல, இருமைகள் இல்ல. அப்ப நீங்க இறை நிலையில் இருக்கிறீங்களான்னா இல்ல. ஏன் இறை நிலையில இல்ல? ஆழ்ந்த உறக்கம் அமைதி தான், ஆனந்தம் தான். ஆனாலும் தன்னை நீங்க உணர முடியல. நான் யாருங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நீங்க தூக்கத்துல இருக்கீங்க. அஞ்ஞானத்துல இருக்கீங்க. அப்ப ஆழ்ந்த உறக்கமும் ஒரு வகையில அஞ்ஞானம் தான். அப்ப அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வர வேண்டுமானால், நீங்க விழிப்பு நிலையில குரு வேண்டும், சாஸ்திரம் வேண்டும், சாஸ்திர விசாரம் வேண்டும். அப்ப இந்த நிலை நடந்தால் தான் உங்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். உண்மையான ஞானம்னா என்ன? அஞ்ஞானம் நீங்கி ஞானம் கிடைக்கும். அதாவது நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிரும்.
அப்ப இந்த நிலை வந்து உங்களுக்கு எப்ப சாத்தியம்? விழிப்பு நிலையில தான் நடக்கும். அப்ப விழிப்பு நிலையில உங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் நிச்சயமாக வேண்டும். எது எது வேணும்? குரு வேண்டும், சாஸ்திரம் வேண்டும். அப்ப இந்த குரு சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட விசாரம் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும் தான் நீங்க உண்மையான ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானம் தான் மனமற்ற நிலைக்கு அறிவாக மாறி, அஞ்ஞானமற்ற நிலையில அந்த தூய அறிவாக பிரகாசிக்க வைக்கும். அப்பொழுதுதான் உண்மையான துவைதம் இல்லாமல் போகும். ஆனால் நீங்க சொல்ற அந்த உறக்கத்துல துவைதமும் இல்லை, ஞானமும் இல்லையே! அப்ப எப்படி நீங்க அங்க வந்து தன்னை உணர முடியும்? அங்க தங்களை உணரவே முடியாது. அப்ப நீங்கள் உங்களை உணர வேண்டுமானால், விழிப்பு நிலையிலே இருந்து கொண்டு உண்மை நிலை என்ன என்று உணர வேண்டும். அப்ப இங்க உலகம் இல்லாமை என்பது ஞானம் என்று நினைத்து விடக்கூடாது. ஏன்னா தூக்கத்துல கூட தான் உலகம் இல்லாம போயிடுது. அதனால அது ஞானமானா? இல்ல. மனதில உலகம் தோன்றக்கூடாது. அப்ப எப்படிங்க மனதுல உலகம் தோன்றாதுன்னா, நான் யாருங்கிற தன்னுடைய உண்மை நிலை குருவினாலயும், சாஸ்திரத்தினாலயும் புரிஞ்சுட்டா, அப்ப நமக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் தோற்றம் அப்படின்னு புரிஞ்சிடும். அப்ப உலகம் இருக்காது. தோற்றமும், உண்மையும் ஒன்றாகி விடுமா? உண்மையான நீரும், கானல் நீரும் ஒன்றாகி விடுமா? ஒன்றாகி விடாது. ஆனா உண்மையான நீரை எடுத்து நம்ம குடிக்கலாம். நம்முடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆனா கானல் நீரை எடுத்து குடிக்க முடியுமா? நம்முடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. ஆனாலும் கானல் நீரும் உண்மையான நீர் போலவே இருப்பதற்கு காரணம் தோற்ற மாயை. அதுபோல மனமானது இது போன்ற மாய விளையாட்டுகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனதை தோற்ற மாயை என்பதை உணர்வதற்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு குரு, சாஸ்திரம் தேவை என்று இந்த இடத்துல சொல்ல வரார். அப்ப ஆழ்ந்த தூக்கத்திலே உலகம் இல்லை. நான், நீ என்ற இருமைகள் இல்லை. ஆனால் நான் பிரம்மம் என்று தெரியுமா என்று கேட்டால், தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் என்றால் அங்கு அறியாமை இருக்கிறது. அப்ப குரு சாஸ்திர ஆதி அபாவம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறாரு. அத்வைதத்தை அறிய குரு, சாஸ்திரம், உபதேசம் தேவை. விசாரம் தேவை. இவைகள் அவசியம். உலகமே இல்லாமல் போனாலும் இவைகள் இருக்காது. ஆனால் அத்வைதம் தானாக வெளிப்படாது. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க குடுக்குறாரு. அதுக்கு என்ன ஓமானம் குடுக்குறாரு அப்படின்னா, ஒரு அறை வந்து இருட்டாக இருக்கிறது. அந்த இருட்டான அறைக்குள்ள நீங்க போய் கொஞ்சம் மங்கிய வெளிச்சத்துல பார்த்தா, அங்க ஒரு பாம்பு போல தெரியுது. அப்ப உடனே அங்க பாம்பு தெரியுதா? அது உண்மையான பாம்பா? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு என்ன தேவை? அங்க ஒரு வெளிச்சம் தேவை இல்லையா? அப்ப அது மாரி ஒரு வெளிச்சம்னா, அங்க ஒரு விளக்கோ, ஒரு டார்ச் லைட்டோ போட்டு பார்த்த பிறகு தான் அது பாம்பா, கயிறா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு மங்கிய வெளிச்சத்துல ஒரு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு பொருள் கிடக்குது. ஆனா அது உள்ள ரூம்குள்ள போறதுக்கு உங்களுக்கு பயம். ஏன்னா, அந்த ரூம்குள்ள போய் பழைய அடப்பாச்சார சாமான்கள எடுக்க போய் பாம்பா இருந்ததுன்னா போட்டுடும். அப்ப வீணா பிரச்சனை ஆயிடும். அது இருட்டுல தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு புற வெளிச்சம் அங்க தேவைப்படுது. அது மாரி இங்கேயும் அக வெளிச்சமான ஆத்ம ஞானம் குருவின் மூலமாகவும், சாஸ்திரத்தின் மூலமாகவும் கிடைச்சா தான், உங்ககிட்ட இருக்கிற அஞ்ஞான இருள் மறையும். அது பாம்பா, கயிறாங்கிறத வெளிப்புற வெளிச்சத்துல எப்படி உறுதிப்படுத்துறீங்களோ, அதுபோல நீங்க வந்து பிரம்மமா, இந்த உலகமா அல்லது ஜீவனா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா, இப்ப நீங்க அஞ்ஞானத்தினால தன்னை ஜீவன் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது அஞ்ஞானத்தினால எப்படி இருட்டுல பாம்புன்னு நினைக்கிறீங்களோ, அது மாரி இங்க அஞ்ஞானத்தினால தன்னை ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவங்கன்னு பல விஷயங்கள மனதுல ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அங்க எப்படி புற வெளிச்சம் வந்து அது கயிறு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுதோ, அது மாரி இங்க அக வெளிச்சம் வந்து நீ பிரம்மம் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி காட்டும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பொருத்தி காட்டுறாரு. அப்ப இருள் மட்டும் போனா போதாது. அங்க ஒளி இருக்கணும். ஒளி வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்ப இன்னொரு உவமானமும் சொல்லலாம். ஒரு மாணவன் இருக்கிறான். அவன் குழப்பமாக இருக்கிறான். இப்போது அவன் படிப்பை நிறுத்துகிறான் குழப்பத்தினால. அப்ப கேள்விகளும் இல்ல. அந்த இடத்துல குழப்பமும் இல்ல. அவன் படிக்கிறத வந்து நிறுத்திட்டான். ஏன்னா, படிச்சா தானே குழப்பம் வருது. படிப்ப நிறுத்திட்டா குழப்பமே வராதுல்ல. அப்ப படிப்பையே நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே கேள்வியும் இல்ல, குழப்பமும் இல்ல. ஆனா, அவனுக்கு அந்த பாடத்தை பற்றிய அறிவு வந்து விட்டதா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்லை, வரவில்லை. அப்ப என்ன காரணம்? அறிவு வர வேண்டுமானால், அங்க ஆசிரியர் வேண்டும், புத்தகம் வேண்டும், அந்த பாடத்தை பற்றிய விளக்கம் வேண்டும். அப்ப இதெல்லாம் வந்தால் தான் அவன் அந்த பாடத்தை பற்றிய விளக்கத்தை பெற முடியும். அந்த பாடத்தை பற்றிய அறிவை பெற முடியும். அத விட்டுட்டு, எனக்கு ஆசிரியரும் வேண்டாம், புத்தகமும் வேண்டாம், அதைப் பற்றி விளக்கமும் வேண்டாம் அப்படின்னா, அவனுக்கு குழப்பமும் இல்லை, கேள்வியும் இல்ல. அதனால அவன் என்ன அடையறான்? படிக்க வேண்டிய விஷயத்த படிக்காம விட்டுர்றான். அது மாரி தான் இங்கேயும்.
நான் தூக்கத்துல தூங்கிட்டாலும் எனக்கு அமைதி வந்துடுது. நான் தியானத்துல மூழ்கினாலும் அமைதி வந்துடுது. நான் சமாதியில போனாலும் அமைதி வந்துடுது. நான் கோயிலுக்கு போனாலும் அமைதி வந்துடுது. அப்ப இந்த அமைதி தான ஆத்ம அமைதி. இந்த அமைதி தான இறை அமைதி. இதுவே போதும்ன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மாணவன் எப்படி தற்காலிகமா எனக்கு பாடத்தினால குழப்பம் வருது, பாடத்த விட்டுறேன்ட்டு விட்டுட்டானோ, அது மாரி நீங்க உங்கள தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்த விட்டுட்டு, இது மாரி விஷயங்கள பிடிச்சுக்கிறது தான் சிக்கலாயிடுங்கிறத சொல்றாங்க. அப்ப ஆழ்ந்த உறக்கத்த வந்து நீங்க ஆத்ம அனுபவமா பார்க்க முடியாது. சமாதி அனுபவத்த நீங்க ஆத்ம அனுபவமா பார்க்க முடியாது. அப்படி மனசு எங்கெல்லாம் நிக்குதோ, அதெல்லாம் சமாதி அனுபவமா மாறிடாது. ஆகவே உண்மையான மனமற்ற நிலை என்பது, எண்ணங்களற்ற நிலை என்பதை விட, மனம் வந்து அறிவாய் மாறுவதற்கான உயர் பரிமாண நிலையை அடைவதற்கு, தன்னை பற்றிய ஞானம் வந்தால் தான் நடக்கும். அதுதான் இங்க சாத்தியம். அதற்கு சாஸ்திரமும், சத்குருவும் அவசியம் தேவை என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இங்க உலகம் இல்லாததனால முக்தி கிடைக்காது. உலகம் இருந்தபடியே இருக்கட்டும். அதை மித்யை என்று அறியும் ஞானம் தான் உண்மையான முக்தி என்று இந்த இடத்துல புரிய வச்சுட்டாரு. அப்ப உலகம் என்பது மித்யா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு ஞானம். ஆனா நீங்க உலகம் இருக்கிறது என்ற விவகாரத்துக்குள்ள மூழ்கிக்கிட்டு, அந்த விவகாரத்துக்குள்ளேயே தூக்கத்த சந்திச்சாலும் சரி, வேற விஷயங்கள படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அது எப்படி ஞானமாகும்? அது ஞானமாகாது. ஆகவே இங்க துவைதம் இல்லாமை மட்டும் போதாது. அத்வைத ஞானம் வேண்டும். அதற்கு குரு, சாஸ்திரம், விசாரம் தேவை என்று இந்த ஸ்லோகம் நிறைவு செய்கிறது. 40வது ஸ்லோகத்துல இப்படி ஒரு அருமையான விஷயத்தை குடுக்கிறார். அடுத்தது 41. அபாதகம் சாதகம் ச துவைதம் ஈஸ்வர நிர்மிதம் அபநேத்தும் அசக்கியம் சேத்யாஸ்தாம் தத்து திஸ்யதே குதஹ. இந்த இடத்துல அபாதகம் அப்படின்னா தடையாக இல்லாமை. சாதகம் அப்படின்னா உதவியாக இருக்கின்ற விஷயம். துவைதம்னா இருமை விஷயம். இப்ப ஈஸ்வரன் நிர்மித்தம்னா ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது. அப்ப அபநேத்தும் அசக்கியம் நீக்க முடியாத இவைகளை. அப்ப தத்து திஸ்யதே குதஹா. அதை ஏன் நாம் வெறுக்க வேண்டும்? விருப்பு வெறுப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கேள்வியாகவே இந்த ஸ்லோகம் பார்க்கப்படுகிறது. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இங்கு துவைதம் வந்து தடை கிடையாது. இங்கு துவைதம் தடையாக இல்லை. அது உதவியாக கூட இருக்கிறது. அதே சமயம் அது எதனால? ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டதனால அதை நீக்க முடியாது. அதனால் அதை நீங்கள் ஏன் வெறுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து ஒரு உயர்ந்த மனநிலையை உருவாக்குவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, உலகம் வந்து நமக்கு எதிரி கிடையாது. நாம் நினைப்பது இந்த உலகம் பந்தத்திற்கு காரணம். ஆனால் அந்த பந்தத்திற்கு காரணம் வந்து உலகம் கிடையாது. அபாதகம். அது தடையாக இல்லை. அப்ப எது தடை? மனம் உண்டாக்கி வச்சிருக்கிற பந்தம் எப்படிப்பட்டதுன்னா, ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற அறியாமை தான் தடை. அப்ப அந்த அறியாமையை போக்கணும். அப்ப அந்த அறியாமையை போக்குவதற்கு எது சாதனை அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமும் சாதனையா மாறாது. அதுக்கு ஒரே சாதனை என்னன்னா, குரு, சாஸ்திரம். அப்ப இங்க குருவும், சாஸ்திரமும் வந்தா தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய உண்மை நிலை என்னன்னு புரிய வரும். அப்ப இந்த உலகம் எதற்காக உங்களுக்கு உபயோகமா இருக்குது? இந்த துவைதத்துல உலகத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, குருவை தருகிறது, சாஸ்திரத்தை தருகிறது, அதன் மூலமாக அனுபவத்தை தருகிறது. அதனால் அது முக்திக்கு உதவுகிறது. அப்பநேத்தும் அசக்கியம். அப்ப அப்படிப்பட்ட உலகத்தை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்போதும் இருக்கும். அதனால் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? வேதாந்தம் என்ன சொல்கிறது என்றால், உலகத்தை மாற்ற வேண்டாம். அதை பற்றிய பார்வையை மட்டும் மாற்றிப் பார் அப்படின்னு இந்த இடத்துல அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். பகவான் ஆதிசங்கரர் இதை பற்றி சொல்லும்போது, உலகத்தில் இருந்தாலும் பற்றில்லாமல் இருப்பவன் தான் ஞானி என்று சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம வந்து இப்போ நவீன ஓமானத்தோட பொருத்தி பார்த்தோம்னா, இப்ப மாணவன் வந்து கல்விக்கூடத்துல படிக்கும்போது பல கஷ்டங்கள அனுபவிக்கிறான். ஆனா அந்த கஷ்டத்தினால அவனுக்கு என்ன? அவனுடைய படிப்பு வளர்ச்சிக்கு உதவுது இல்லையா? அதனால அவன் பின்னாடி ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போறான் இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சா தானே அந்த பாடம் வந்து அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பதவிய குடுக்கும். ஒரு கலெக்டராவோ, ஒரு டாக்டராவோ, ஏதேனும் ஒரு துறையில அவன் சாதிக்க முடியும். அப்ப படிக்கிற காலத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் படிக்காம விட்டுட்டான்னா, பின்னாடி அவன் ஒரு பெரிய கலெக்டராவோ, டாக்டராவோ இந்த சமுதாயத்துக்கு உதவ முடியாது இல்லையா? அப்ப அது எப்படி நமக்கு புரியுதோ, அதுபோல இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்க வேண்டியது இல்ல. இந்த உலகத்தோட விவகாரம் பண்ணுவதெல்லாம்
நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக, நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்காக என்பது போல பயன்படுத்தி பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில இந்த உலகமே உங்களுக்கு உதவும். எப்படி உதவும்? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு இது போன்ற சாஸ்திரமும், சத்குருவும் வந்து உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார்கள். அப்ப இதுதான் ஞானத்திற்கு உதவுகின்ற கருவி என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஆகவே இங்க இருமைகளற்ற நிலையில உலகம் தடையல்ல. உலகம் உதவி புரிகிறது. அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வெறுக்கவும் தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகமே ஈஸ்வரனாக இருக்கிறது என்று புரிய வச்சுட்டார். அப்ப அந்த ஈஸ்வரன்னா நம்ம எப்படி பார்க்கணும்? பிரம்மத்தினுடைய சக்தி, ஆற்றல் என்று பார்க்கணும். அப்ப அதனால நாம எதற்காக உலகத்தை வெறுக்க வேண்டும்? அப்ப உலகம் நமக்கு இருக்கிறதுனால எந்த கஷ்டமும் இல்ல. அத பார்க்கிற பார்வையை மட்டும் மாத்திக்கிட்டா போதும். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முழு துவைத விவேகத்தினுடைய இறுதி மனநிலையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப உலகத்தை வெறுக்காதே. அதை பயன்படுத்தி ஞானத்தை அடைந்து விடு என்று இந்த இடத்துல இந்த சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த உலகத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச குருவும், சாஸ்திரமும் நம்ம இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து கடப்பதற்கான தோணி என்று பார்க்கிறோம். அப்ப இந்த தோணியை பற்றிக் கொண்டு தான் நம்ம கரை சேர முடியும். நாமளா போய் நீந்தி கரை சேர முடியாது. நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கம் குடுத்திருக்கிறேன். நீங்க கடல்ல தவறி விழுந்துட்டீங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியும். ஆனா நீச்சல் தெரியுங்கிறதுக்காக நீங்க கடல நீங்க கையிலேயே நீந்தி கடந்து விட முடியுமான்னா, எவ்வளவு தூரம் கையில நீந்தி கடந்துருவீங்க? உங்களுக்கு சத்து இருக்கிற வரைக்கும், தெம்பு இருக்கிற வரைக்கும் நீந்தலாம். அப்புறம் கை ஓஞ்சு போயிடும். அப்ப நீங்க நீந்த முடியாம கைய சோர்வா அப்படியே விட்டீங்கன்னா, தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிடுவீங்க. அப்ப நீங்களா சுய முயற்சி எடுத்து கண்டிப்பா கடல நீந்தி கரை சேர முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல யார் வேணும்? ஒரு படகு வேணும். ஒரு கப்பல் வர வேண்டும். கடல்ல நீங்க தவறி விழுந்துட்டா, அந்த இடத்துல உங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு கப்பலோ, ஒரு படகோ வர வேண்டும். அந்த படகு சும்மா வராது. ஒரு படகோட்டியோட வரும். அல்லது ஒரு மாலுமியோட வரும். அப்ப அது மாரி இங்க நீங்க வந்து இந்த பிறவி பெருங்கடல்ல சிக்கி தத்தளிக்கும்போது, உங்கள காப்பாத்துறதுக்கு தான் இந்த படகும், படகோட்டியும் வராங்க. அந்த படகும், படகோட்டியும் தான் இங்க சாஸ்திரமும், சத்குருவும். அப்ப இவங்க வந்து உங்களுக்கு ஞானத்த குடுத்து, உங்களுடைய பிறவி பெருங்கடலை கடக்க வைக்கிறார்கள் என்று பார்க்கணும். அதனால இந்த உலகத்தை வந்து வெறுக்கக்கூடாது. இந்த உலகம் வந்து உங்களுக்கு ஞானத்தை குடுப்பதற்கான ஒரு கருவி என்று பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு கருவி தான் இந்த உடலும், மனசும் என்று பார்க்க வேண்டும். அதனால நீங்க அத்வைதத்துக்குள்ள வந்துட்டேன், எனக்கு எல்லாம் மாய, எதுவுமே தேவையில்ல அப்படின்னு உதாசீனப்படுத்தக் கூடாது. ஏன்னா நெறைய பேர் அத்வைதிகள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த உடலே உண்மை இல்ல. அதனால இன்னொரு உடல பத்தி எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு அவமரியாதைப்படுத்துறாங்க. அப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. அதனால இன்னொரு விஷயம் எனக்கு தேவையில்லன்ட்டு ஒருத்தர கண்டுக்காம, அவங்க மனநிலைய புரிஞ்சுக்காம, அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு குடுக்காம நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் அஞ்ஞானத்தினுடைய விளைவு தானே தவிர, அறிவினுடைய விளைவு என்று சொல்ல முடியாது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஒரு தெளிந்த விவேகம் நமக்கு வந்துட்டா, இந்த உலகம் நமக்கு உதவக்கூடிய ஒரு கருவி. இந்த உடலும், மனசும் நம்முடைய உண்மையை நிலைநாட்டுகின்ற அற்புதமான கருவி. அதனால தானே நம்ம வந்து எத்தனையோ உடம்பு எடுத்து வந்தாலும் ஆத்ம ஞானத்த அடைய முடியாது. ஆனா மனித உடம்புல வந்துட்டா ஆத்ம ஞானத்த அடைஞ்சிடலாம். அதனால தானே மகான்கள் வந்து அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்ட்டு மனித பிறவியினுடைய மகத்துவத்த பேசியிருக்கிறாங்க. அப்ப இதுல எதையுமே நம்ம தூற்றுவதற்கோ, உதாசீனம் செய்வதற்கோ, தேவையில்லை என்று நீக்குவதற்கோ கிடையாது. எல்லாம் தேவை நிமித்தம் வந்திருக்கிறது. அதை பயன்படுத்துகின்ற ஞானம் தான் நமக்கு தேவை. அதை பார்க்கின்ற பார்வை தான் இங்கு முக்கியம் என்று இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்ப இதனால என்ன நடக்கும்னா, மனம் தானாகவே சமநிலைப்பட்டுடும். மனம் தானாகவே வைராக்கியம் அடைந்திடும். மனதிலுக்கு எந்த பற்றும் இருக்காது. வைராக்கியம்னா பற்றற்ற நிலைக்கு வந்துடும். அந்த நிலையில ஞானத்தினுடைய பரிபக்குவ நிலை வெளிப்படும். அங்கு மனம் வந்து மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக பிரகாசிக்கும். அப்போ இந்த உலகத்துக்கு உபகாரமா இந்த வாழ்க்கை மேலும் தொடரும். ஏன்னா, பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு இருக்கும். அது உபயோகத்தில் இருக்கட்டுமே. உலகத்துக்கு உபகாரமாக இருக்கட்டுமே என்று ஞானிகள் அதை ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கணும். அப்படித்தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. அப்போ நம்ம இன்றைக்கு 41 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல 42ல இருந்து தொடங்கலாம். ஏன்னா 42 எல்லாம் போனா டைம் பத்தாது. ஆகவே இன்றைக்கு 41வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.